ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்டு. ஏத்தன்பழம், முட்டை, பால் இந்த மூணையும் வச்சு தாங்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு கப் பாலை ஊற்றிக்கலாம். ஏத்தன்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டு இது கூடவே 6 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஏத்தன்பழம் கொஞ்சம் குட்டி குட்டியாக துருதுருன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா ஏத்தன்பழம் ரொம்பவே மசியாக அரையாது. அதுக்காகத்தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் போல் நாட்டு சக்கரை ரெண்டையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சிடலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த ஏத்தம்பழத்தை ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிக்கலாங்க. அதாவது நான் சில்வர் பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறேன். இங்கே நான்ஸ்டிக் இருந்தால் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். இதில் நெய் கொஞ்சமாக தடவிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா கொஞ்சம் மாவை இதில் ஊற்றிட்டு ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தோசைக்கல்லை ஹீட் பண்ணி அதுக்கு மேலே வச்சுக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தா தேங்காவையும் போட்டு மிச்ச மாவை அதுக்கு மேலே ஊற்றி மூடி வச்சிடலாங்க. சிம்லே இருக்கட்டும் அடுப்பு. ஏன்னா இல்லைனா முட்டை சட்டுன்னு வெந்துடும் பார்த்திங்களா. அதனால் சட்டுன்னு அடியில் பிடிச்சிடும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். நான் சில்வர் பாத்திரத்தில் வச்சதுனால எனக்கு கரெக்டாக அந்த இது வரல. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கட் பண்ணி எடுக்கும்போது எனக்கு பீஸாக தனியாக கையில் எடுக்க முடியலங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான்ஸ்டிக்கில் செய்கிறது ரொம்பவே நல்லது. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.